சிக்கன் கிரேவி செய்வது எப்படி? கடாயை ஃபர்ஸ்ட் அடுப்பில் வைக்கவும். பூண்டு, சீரகம், மிளகு இதை நல்லா முழுமையாக அரைத்துக் கொள்வோம். ஒன்று எடுத்துக்கவும், 4-5 கிராம்பு எடுத்துக்கவும், பட்டை கொஞ்சம் எடுத்துக்கவும், அடுப்பை பற்ற வைக்கவும். அடுப்பை பற்ற வைத்தாச்சு. கடாயை சூடாக்கவும். சிறிதளவு எண்ணெயை ஊற்றவும். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றவும். எண்ணெய் நன்றாக கொதிக்கும் பொழுது பட்டை, கிராம் அனைத்தையும் போடவும். பண்ணும் தெரிக்கும் பொழுது லைட்டாக கரண்டியை வைத்து அதை மூடவும். சீரகம் சிறிதளவு போடவும். சிறு சீரகம் சிறிதளவு போடவும். பச்சை மிளகாய் ஒரு போடவும். கட் பண்ணி வைத்த வெங்காயத்தை போடவும். போட்ட பிறகு நன்றாக ஆட்டவும். இன்னும் சிறிதளவு எண்ணெயை ஊற்றவும். அதை நன்றாக வதக்கவும். பூண்டு, சீரகம், மிளகு அதை அரைப்பதற்கு நன்றாக ரெடி பண்ணவும். சிறிதளவு வெங்காயத்தை போட்டு அரைக்கவும். சிறிதளவு தண்ணியை ஊற்றவும். அதை மூடவும். வைத்த பூண்டை வதக்கும் கடாயில் கொட்டவும். மிக்சியில் அரைத்ததை நன்றாக வதக்கவும். பூண்டு, மிளகு, சீரகம், வெங்காயம் இதை அரைத்து போட்டிருக்கிறோம். சிறிதளவு உப்பு போடவும். சிறிதளவு தேவையான அளவு உப்பு போடவும். அடி பிடிக்காத அளவுக்கு கிளறவும். அடி பிடிக்காம கிளறணும். ஓகே, அப்போதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். கடாயில அடி பிடிக்காத அளவுக்கு கிளறணும். ஓகே, கட் பண்ணி வைத்த வெங்காயத்தை போடுவோம். இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கின சிக்கனை மஞ்சள் தூள்லையும் உப்புலையும் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி கலந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் தூள் உப்பில் நம்ம போட்டு ஊற வைக்கிறதால கிருமிகள்லாம் சாகும். சிக்கனை மஞ்சள் தூள்லையும் உப்புலையும் ஊற வைக்க விடாத நமக்கு அந்த சிக்கனில் இருக்க கிருமிலாம் செத்துடும். நல்லாயிருக்கும். ஒரு 3 தக்காளி கிட்ட கட் பண்ண தக்காளியாக சேர்த்துங்க. 3 கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கின்னு அதையும் சேர்த்து வதக்கிடலாம். மசாலா தூள் சிறிதளவு போடுவோம். மஞ்சள் தூள் சிறிதளவு போடுவோம். கரம் மசாலா தூள் சிறிதளவு போடுவோம்.
நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கன் வச்சுக்கிறோம். அந்த 1/2 கிலோ சிக்கனும் இப்போ போட்டுடுறோம். ஓகே, இந்த அலசன சிக்கனை, இந்த மஞ்சள் தூள் உப்புல அலசன சிக்கனை 1/2 கிலோ சிக்கனை நம்ம இதில் போட்டுறோம். போட்ட சிக்கனோட சேர்த்து நன்றாக கிளறவும். நல்லா சிக்கன் வந்து வேகணும். வேகும் போது ஒரு தண்ணி வரும். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அந்த நீர் வரும்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். சிறிது நேரம் வெந்த பிறகு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றவும். தேவைப்பட்டால் 3 டம்ளர் தண்ணியும் ஊற்றவும். சிக்கன் கிரேவி இஸ் ரெடி. பியூட்டிஃபுல் சிக்கன் கிரேவி. சூப்பர் சிக்கன் கிரேவி இஸ் ரெடி.